ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்கள் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது மெய்ப்பர்கள் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறான். உங்களுடைய ஊரிலே, தாவீது என்னும் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்து விடுகிறான் தேவதூதர். இப்படி அடையாளத்தோடு தேவனை தரிசித்து இவர்கள் போய் அந்த பிள்ளையை போய் பார்க்கும் பொழுது இவர்கள் சொன்ன இடத்திலே எல்லோரும் மெய்ப்பர்களை குறித்து 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள். இவர்களுடைய தரிசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரும், இந்த நற்செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவனை துதித்து சந்தோஷத்தோடு திரும்பி போனார். ஆனால் மத்தேயு புத்தகத்தில் 2வது அதிகாரத்திலேயோ வேத சாஸ்திரிகள் வேதத்தையும் ஆராய்ந்து வானத்தையும் ஆராய்ந்து அவர்கள் இயேசுவை தேடி வரும் பொழுது அங்கு கலக்கம், ஏறுவின் ராஜாங்கத்தில் கலக்கம் ஏற்படுகிறது. மெய்ப்பர்கள் ஒன்றும் தெரியாமல் படுத்து கிடந்தவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது அங்குள்ள ஜனங்கள் தேவனை துதித்து சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். இங்கே படித்தவர்கள், பண்புள்ள ஜனம், வேதத்தையும் ஆராய்ந்து வான சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து தெளிவாக இயேசுவை குறித்து கரெக்டாக வராங்க. ஆனால் இவர்கள் வந்துட்டு போன உடனே அங்க எருசலேமில் ஒரே கலக்கம்தான்.